ஓர் ஊரில் துறவி ஒருவர் இருந்தார். அவர் எப்போதெல்லாம் நடனமாடுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த ஊரில் மழை பெய்தது. அதனா அந்த ஊர் மக்களுக்கு எப்போதெல்லாம் மழை தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவரிடம் சென்று நடனமா சொல்வார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அந்த துறவியரும் நடனமாடுவார். மழையும் பெய்யும். ஒரு நாள் அந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு நான்கு இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆர்வத்தோடு அந்த துறவியிடம் சென்றனர். அந்நேரத்தில் அந்த துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த இளைஞர்ல ஒருவன், நீங்க நடமாடினா மழை வரும் என்னார்க. அப்படியானா அப்படியானா அப்படியா நாங்களும் நடனமாடினா மழை வருமா என்று கேட்டா. ஆடுங்க என்றார் துறவி. முதல்ல ஓர் இளைஞன் அரை மணி நேரம் தொடர்ந்தாடினார். மழை வரவில்லை. இவ்வாறு அந்த நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக எவ்வளவு நேரம் ஆடியும் மழை வரவில்லை. பிரேட்டேம் துறவிட்ட, நீங்க ஆடுங்க, மழை வருகிறதா எண்ணி பார்ப்போம் என்னாங்க இல்லைங்க. சரி, ஊர் மக்கள் வரட்டும், அவர்கள் நான் நடனமாடுறேன் என்றார் துறவி. ஊர் மக்களும் வந்தனர். துறவியோ ஒரு மணி நேரம் ஆடினார். மழை வரவில்லை. ஆனா ஊர் மக்கள் மட்டும் வானத்தையும் கார்மேகத்தையுமே பார்த்தவனும் இருந்தனர். அவர்கள் அனைவரது கைகளிலும் குடைகளும் இருந்த. துறவியும் தொடர்ந்து ஏறத்தாழ 10 மணி நேரம் ஆடினார். மழையும் வர தொடங்கியது. இது அந்த 4 இளைஞர்களுக்கும் வியப்பா இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் ஆனந்தத்துடன் அங்கிருந்து சென்றனர். பின்னர் இளைஞர்கள் துறவியிடம் சென்று அதுக்கு காரணம் கேட்டனர். அதுக்கு துறவியார், ஊர் மக்களிடமும் என்னிடமும் நம்பிக்கை இருந்தது, அதனால் மழை வந்தது. எனவே ஒரு காரியத்தில் இறங்கும் போது அது நிறைவேறும் வரை முன்னம்பிக்கையுடன் இருந்தா மட்டுமே வாழ்வில் நாம் நினைச்சது கிடைக்கும் என்று சொன்னார்.